உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து இஞ்சி ஊறுகாய். இந்த இஞ்சி வந்து வாந்தி, பித்தம், தலை சுற்றல், மயக்கம், அதேமாதிரி செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கொழுப்பை கரைக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. அந்த ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், 2 ஸ்பூனு வினிகர், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். சட்டி சூடாயிட்டு இதில் நம்ம வெந்தயத்தை கொட்டி வறுத்துக்கலாம். அது கூடவே இந்த கடுகையும் கொட்டிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம இந்த கடுகு வெந்தயத்தை இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா இதில் கலந்து விடணும். அது கூடவே இந்த மிளகாத்தூள் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு சர்க்கரை போடலாம். என்கிட்ட சர்க்கரை இல்லை, அதனால் சீனி மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா இது சுவையை அதிகப்படுத்தும். இப்போ தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூனு வினிகரையும் இதில் கலந்துக்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். மறந்துட்டேன், முன்னாடியே போட்டிருக்கணும். பெருங்காயத்தூள் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம இப்போ இந்த ஊறுகாயை டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா இஞ்சி நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. இது ஒரு 2 நாள் ஊறினா இந்த கொஞ்சம் கசப்பு தன்மைலாம் போயிடும். புளி சேர்க்கறதுனால நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஊறுகாய். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற எனக்கு ஆதரவு தான் நான் புது சமையலை தொடர்ந்து சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே.